வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போட்டி போட்டு படிக்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டி. பெட்டுக்கு நான் ரெடி. நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன். ஓ, அப்ப நான் ரெடி தான். வெரி குட், வெரி குட். எக்ஸாம்ல யாரு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் gift தருவேன். என்னது கிஃப்டா? ஆமா. ஆனா எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் அந்த gift. பாட்டி, அது என்ன கிஃப்ட்? அது இப்பவே என்கிட்ட கொடுத்துருங்க. எக்ஸாம்ல எப்படியே நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க போறேன். தெரியும்டா பேராண்டி, அதனால தானே நான் பெட்டே கட்டினேன். பாட்டி, கிஃப்ட் எனக்கு தான் கிடைக்கும். நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன். ஏன் நாங்களாம் வாங்க மாட்டோமா? கை எக்ஸாம் எழுதாதா? இல்லை மண்டையில படிப்பு தான் ஏறாதா? நான் மட்டும் படிக்க ஆரம்பிச்சேன், நீலாம் என்கிட்ட ஜெயிக்கவே முடியாது, தெரியும்ல? அது எப்படி இப்பே சொல்ல முடியும்? ஏன் முடியாது? முடியும்னா உன் டேலண்ட்டை எக்ஸாம்ல காட்டு, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கு. அந்த கிஃப்ட்டை நானே உன் பாட்டி கிட்ட இருந்து வாங்கி தரேன். நீ என்ன வாங்கி தருது? நானே வாங்கிப்பேன். பாட்டி கொடுக்குற கிஃப்டை உன்னை வாங்க விட்டுருவேனா? என் கூட போட்டி போகிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? இருக்கே. எனக்கு படிக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். எனக்கு அது ஒன்று தானே பிடிக்காது. நான் எப்படி படிச்சு உள்ள ஜெயிக்க போறேன்னே தெரியலையே. என்னடா யோசிக்கிற கவின்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போவே மைண்டில் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப ரெண்டு பேரும் ரெடி தானே? எஸ் பாட்டி, போட்டிக்கு நான் எப்போவோ ரெடி. ஆமா பாட்டி, நானும் ரெடி. ரெடியா? ரெடி. இது எப்படி இருக்கு? இத பாருங்க. நான் நினைச்ச மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது ஓகே. இத வாங்கிக்கலாம். ஏமா, நீயே எங்களை முன்னாடி பாத்துருக்கலாம்ல. பர்ச்சேஸ் முடிச்சிட்டு நாங்க நேரத்துக்கு கிளம்பி போயிருப்போம்ல. சார், நம்ம கடையில எல்லா ஸ்டாஃப்புமே நல்லா ஒர்க் பண்றவங்க தான். அந்த பொண்ணு மட்டும் தான் கொஞ்சம் அறகுறையா வேலை பாப்பா. கொஞ்சம் கதவு திறங்க ப்ளீஸ். என்னால உள்ள இருக்க முடியல. யாராவது கொஞ்சம் காப்பாத்துங்க ப்ளீஸ். அம்மா, நான் எந்த ட்ரெஸ் வாங்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரியே எனக்கு பர்ச்சேஸ் அமைஞ்சிருச்சு. உனக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு ஓகேமா. உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். ஏன் இன்னும் விஜய காணோம்? ஆமா சார், ஆளையே காணும். ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பா போல இருக்கு. சார், முன்னாடி நீங்க சொன்ன பொண்ணை விட இவங்க எங்களை நல்லபடியா கவனிச்சுக்கிட்டாங்க. இதோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவ இப்ப வரைக்கும் ஆளையே காணும். அந்த பொண்ணை நம்பி உட்கார்ந்துட்டு இருந்தா அவ்வளவுதான் சார். அடுத்து எங்களுக்கு வேலை இல்லையா? இப்போ வரைக்கும் வரல பாருங்களேன். இந்த மாதிரி இர்ரெஸ்பான்சிபிளான கேலை வேலைக்கு வச்சிருந்தா உங்க நேம் தான் சார் ஸ்பாயில் ஆகும். சாரி சார், தெரியாம நடந்துருச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நான் உங்க ரெப்யூட்டேஷன் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு தான் சொல்றேன். இதை பேக் பண்ண சொல்லுங்க சார். அதை பேக் பண்ணி கொடுங்க. மாமா போலாம். சரி.